ஆகாஷ் தீப் அவர்கள் வந்துட்டு இந்த பென் டக்கெட்டுக்கு குடுத்த ஒரு செண்ட் ஆஃப். போயி அவருடைய தோள்லலாம் கைய போட்டு ஜாலியா டாட்டா பாய் பாய்லாம் சொன்னது வந்துட்டு எல்லாருமே என்னங்க தேவையில்லாம சீண்டி பார்க்குறாரு. அவர் பாட்டுக்கு சும்மா போறாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு ஒரு பேட்ஸ்மேன் இப்படிலாம் வந்துட்டு செண்ட் ஆஃப் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு கான்ட்ரோவர்ஷியலா நெறைய பேர் பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஆச்சு. அதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, கே.எல். ராகுல் டக்குனு சட்டைய பிடிச்சு இழுக்குறாப்ல இந்த பக்கம். "ஏய் வா" அப்படின்னு. அது வந்து அவருடைய மெச்சூரிட்டிய ப்ரூவ் பண்ணுது. அவருடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங்க ப்ரூவ் பண்ணுது. ஆகாஷ்தீப் ஒரு யங்ஸ்டர் உள்ள வந்திருக்கிறாரு. விக்கெட் கிடைக்கல அடிக்கிறானுங்க அப்படிங்கும்போது, அப்படி ஒரு விக்கெட் அவர் அந்த மாரி செலிப்ரேட் பண்றாரு. ஸோ அது அவரோட விதம். பட் தோள்ல போய் தொட்டு கை போடும்போது அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கடுப்பு வரலாம். பட் வெண்டக்கட் அத நல்லா ஹேண்டில் பண்ணி இந்த கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் போயிருந்திருக்கலாம். அத அவர் பாசிட்டிவா கூட எடுத்திருந்திருக்கலாம். இப்படிதான் வந்துட்டு முக்கியமான சம்பவங்கள் ஆரம்பிக்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, ஜோ ரூட்டுக்கும் பிரசீத் கிருஷ்ணாவுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. ஸோ இந்த டே 2வே வந்து மோதல்கள் நிறைந்த நாளா தான் அமையுது. ஏன்னா, ஜோ ரூட்டும் பிரசீத் கிருஷ்ணாங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன். இவரு பவுலிங்க போடுறாரு, அவரு இப்படின்றாரு, அப்புறம் என்னன்றாங்க 2 போயா நீ வேலைய பாரு, டேய் நீ போடா வேலைய பாருட்டு அப்படின்றாரு ஜோ ரூட். ஜோ ரூட் இந்த மாரி பேசுற ஆளே கிடையாது. இவரு இப்படி பேசினோனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிருச்சு. இது ஜோ ரூட்டா? ஜோ ரூட்ன்னு அப்படி ஆளே கிடையாதப்பா! அப்படின்னு எல்லாரும் வாய பொளக்குற அளவுக்கு வந்து அவரு லைட்டா கொஞ்சம் ட்ரிகர் ஆனதெல்லாம் வந்துட்டு, ஒரு நல்ல இன்டென்ஸான மேட்ச்ச நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த 5வது டெஸ்ட் மேட்ச் விறுவிறுப்பா போகப்போகுது, சுறுசுறுப்பா போகப்போகுதுங்கிறத அன்னைக்கே நமக்கு முடிவு பண்ணி சொல்லிச்சு டே 2ல அப்படின்னு சொல்லலாம்.